சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? சகரியா 9:12 ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வேறு புஸ்தகத்துல யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாரு. அவர் இருந்த அந்த தேசம், அந்த பகுதியிலேயே பெரிய செல்வந்தராயிருந்தார், செல்வாக்குள்ளவராயிருந்தார், பேர் புகழோடு கூட வாழ்ந்தார். அதற்கு வருகிறேன், உன்னை சுமந்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் கரத்தில் என் கையில் எல்லா பாரத்தையும் கொடுங்க, என் கையில் உங்கள் சித்தத்தை கொடுங்க, விசுவாசி, என் பின்னாடி வா, வைராக்கியமா சந்தோஷமா பாடி மகிழ்ச்சியோடு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் திறந்து தரேன், நிறைவேற்றேன், தடைகளை உடைத்து உன் முன் செல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமா அந்த காரியத்திற்குள் புகுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சேனாபதி நினைக்கிறான், இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பீருண்டு போட்டுருவாங்க, உன்னை பீறி போட்டுருவாங்க, உன்னை பிளந்து போட்டுருவாங்க. என் திட்டம் உன்னில் இருக்கும் வரைக்கும் யார் நினைத்தாலும் பவுலே உன்னை பிளந்து போட முடியாது. என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்னைக்கு உங்க வீட்டையும் உங்க வாழ்க்கையையும் அழகுள்ளதாக மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள். இது வீட்டையும் பில்டிங்கையும் குறிக்கிறது அல்ல, உங்க வீட்டையும் உங்க வீட்டுக்குள்ள வாழுகிற உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் குறிக்கிறது. விசுவாசத்தை துவக்கி வைக்கிறவரும் ஆண்டவராக இயேசுதான், அதை முடிக்கிறவரும். அதாவது ஆங்கில வேதாகமத்தில் விதம் சொல்லுகிறது, அதாவது அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவரும், அதை பெர்ஃபெக்டா அதை அழகா அதை ஓடி முடிக்கத்தக்கதாக அதை பூரணப்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். வேதத்துல நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் அதிசயமானவர் என்கிறதை இந்த மாதம் உங்களுக்கு உறுதிப்படுத்த போகிறார். எகிப்து தேசத்திலே அவர்களை புறப்பட்ட அந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஒன்று, ஆண்டவர் தயவு என்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் போய் நிற்கிற எல்லா இடத்திலையும் ஒரு தயவு கிடைக்க போகிறது. கடினமான சில இருதயங்கள் நமக்காய் திறக்கப்பட போகிறது. இரண்டாவது அதிசயம், கர்த்தர் அவர்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பித்தார். 400 வருடம் ஒரே வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் அடுத்து ஒரு வித்தியாசம், இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் அவர்களை விடுதலை என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தது போல இத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிற அத்தனை சாபங்கள், மரண கண்ணிகள், நஷ்டங்கள் கர்த்தர் விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென்.